சிலர் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம மிஸ்டர் ஜாம்பி மேனோட சாப்டர் 75 to 79 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ல நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. அதே மாதிரி நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்றேன்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் அது சேனலுக்காக போறது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நான் ஒரு vlog சேனல் ஆரம்பிக்க போறேன். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டேன். ஏன்னா இந்த ஆனிமி மேன் வாஸ்ல எப்போ காப்பிரைட் கொடுத்து சேனலில் தூக்கத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ஃபேஸ் தெரிஞ்சாதான் ஓ இவனானா அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருன்றதுக்காகவும் டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்ற மாதிரி யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராமில் தான் அப்லோட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல வரும். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இந்த 75 ஓபன் பண்ணா அந்த மக்களுக்கு மத்தியில ஜாம்பி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த ரெவல்யூஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்த வந்து பயப்பட ஆரம்பிச்சான். என்னன்னா அந்த ஃபிளைட் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிளான கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு? அந்த பிரசிடென்ட் வரதுக்கு. அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வராது. இங்க இருக்கிற பெரிய ஆட்கள் வெல்கம் பண்றதா நின்னுட்டே இருக்கும்போது ஓபன் ஆகுது டோர். அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வருது. நம்ம தலைவன் ஜாம்பி தான். அதை பார்த்த உடனே அங்க கூட இருக்க அந்த ஜாம்பிஸ் இருக்குல்ல ரெவல்யூஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர் ஒருத்தருக்கு பிரசிடென்ட் வெளியே வந்தா போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணுமே வந்து ஹோல்ட் பண்றா. எப்பா ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு, யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, அது பிரசிடென்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா அது பிரசிடென்ட் கிடையாது, நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். ஃபேஸை பார்க்கும்போது அங்க இருக்க பிரஸ்ல இருந்து மக்கள் இருக்கு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மூஞ்ச பாருங்க எப்படி வச்சிருக்கு. இதுல வேற உட்டி போட்டு ஒரு அமானுஷமான ஆரா வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா கண்ட்ரி ஏல எப்படி பிரச்சனைகள் இருக்கோ டாக்டர் ஜேமியை வச்சு, அதே மாதிரி கண்ட்ரி பில நிறைய அண்டர் கிரவுண்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதான் இந்த ரெவல்யூஷனர் ஆர்மி. சோ அதுக்காக தான் இந்த மூஞ்ச பார்த்தோன்னே சிஸ்டர் இருக்காங்க பத்தியெல்லாம் கண்ட்ரி பிஎஸ் சேர்ந்தவங்க அவங்களா பாக்குறாங்க யாரடா இவன் அப்படி. எல்லாமே அந்த ஓவர் சீர் இருக்கா இல்லையா, அவனோட பிளான் தான். என்னன்னா எப்படி இருந்தாலும் பிரசிடென்ட் வெளியே வந்தா அசாசினேஷன் அட்மிட் நடக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ கன்ல புல்லட் வந்து பாஸ் ஆகிறதுக்குள்ள ஜாம்பி போய் பிடிப்பானா இல்லையா அப்படின்ற செகண்டரி விஷயம் தான். அதுக்கு பதிலா ஜாம்பி ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அவனை வந்து முன்னாடி போக வச்சு பின்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர் வரக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஆடா பாவிவும் ஆளுங்களை இப்படி மாதிரி மீட் ஷீல்டை யூஸ் பண்ற, என்னடா அவனுக்கு மனசாட்சி இல்லைன்ற மாதிரி வயலட் கத்திட்டு இருக்கேன். அவன் மனுஷனே கிடையாது ரீடரா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அப்பா என் கையில நான் மிசைலே பிடிப்போம், தம்மாத்தோட புல்லட்டுக்கு போய் பேப்பரை பத்தி நீ எல்லாத்தையும் நான் பாத்துறேன் பண்ற மாதிரி சொல்லுவோம். அதான்டா ஜாம்பி எனக்கு வேணும், பிரசிடென்ட் வராரு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாத்தி மாத்தி அதில் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டிராவல் ஆகி ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹோட்டலுக்கு போயிறாரு. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாரு. 7 நாளைக்கு இங்க ஸ்டே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எம்பசி மெம்பர்ல வெல்கம் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்த அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடர் இருக்கா இல்லையா, வந்து பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 76 ஓபன் பண்ணா இந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன் நம்ம அக்கா வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, அசாசினேஷன் அட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அங்க ஒரு மர்மமான ஃபீல் இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க 7 நாள் தங்க போறா இல்லையா, சோ இவனை வந்து நல்லா கண்காணிக்கிறான். யாரு? அந்த பிரைம் மினிஸ்டர். அவரோட கார்ல கூட பாத்தீங்கன்னா அந்த டேப்பிங் ஒயரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலமா என்ன பேசுறாங்கன்னா, அதாவது ஏன்ஷியன்ட் ஹியூமனை பத்தி அந்த சிவிலைசேஷனை பத்தி பேசுறாங்கன்னா அதை கேட்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தனியா கார் எடுத்து வந்திருக்கோம்ப்பா, நீங்க பாதர் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவர்சீர் வந்து கம்யூனிகேஷனை கட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அது தெரியாத சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பெருசா வந்து ஃபோர்ஸ் இல்ல, மிலிட்டரி ஃபோர்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து கார்டியன்ஸே பெரிய ஆளுங்க கிடையாது. போன வாட்டி வயலட்டும் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணும் அந்த பாத்தையா எப்படி செருப்படி வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, சோ அவங்க நம்ம தான் பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க ஒரு மொட்டை கத்துறா, அவங்க நம்ம கொடுத்த கார் இல்ல வேற ஒரு கார்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, என்ன கார் அது, சேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கத்தும்போது அவங்களுக்கு கேட்கவே இல்லை. என்னடா ஜாமிங் டிவைஸ் வச்சு கம்யூனிகேஷன் கட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஓவர்சீரோட பிளான் தான். என்ன பிளான் போட்டிருக்கானா, அவங்களே ஓன் கார்ஸை கொண்டு வந்துட்டாங்களா. இப்ப 2 குரூப்பா பிரிறாங்க. ஒரு குரூப்ல வயலட்டும் அந்த ப்ளூ கலர் ஏர் பொண்ணு வந்து போவாங்க ஒரிஜினல் ரூட் எடுத்துட்டு. ஏன்னா அந்த ரூட்ல தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபேக் ரூட் எடுத்து வேற டைரக்ஷன்ல நம்ம ஜாம்பியும் பிரைம் மினிஸ்டரும் வந்து ஸ்னேக்கா போவாங்க. ஸோ இது மூலமா அவருக்கு பெருசா வந்து அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இந்த பக்கம் அந்த ஜாம்பி ஸ்னைப்பர் இருந்தாலியா வந்து கேட்கறான், இப்ப என்ன பண்றது, அவங்கள போடுறது இல்லமா அப்படின்ற மாதிரி. டே வேணாடா, இங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, நம்ம அசாசினேஷன் ஃபெயில் ஆயிட்டோம், அடுத்த வாட்டி பாத்துலான்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஹலோ கேட்கலங்கன்ற மாதிரி பாக்குறான். என்னன்னா ஜாம் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த கம்யூனிகேஷன். கேட்காதனால அந்த பரதேசி என்ன நினைச்சுக்கிறானா, ஐயோ இதுவும் ஒஞ்சிச்சு, இந்த கன்னும் ஒஞ்சிச்சு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, கத்தி எடுத்துட்டு போய் கரகரன்னு எடுத்துட்டு வர வேண்டியதான். முதல்ல மிஷனை முடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட போய் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரைம் மினிஸ்டரை கொல்றதுக்கு அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜாம்பி அந்த பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆளு சாதாரண ஒரு விஷயத்தை கேட்கறான், என்னன்னா தம்பி நீ ஜாம்பி தானே? ஆமாப்பா, அதுதான் என்ன பாதுகாக்கவே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஒருவேளை உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு எங்களெல்லாம் அழிச்சிட்டு இந்த உலகத்தை கான்கர் பண்ணணும்னு நினைச்சா என்னப்பா பண்ணுவேன், இந்த மாதிரி நீ வந்து உலகத்தை அழிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு டிரைவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்னு. இந்த பக்கம் அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடர் இருக்கா இல்லையா, அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கூட இருக்க ஆட்கள்லாம் என்னன்னா அந்த ஜாம்பி மண்டே ஒருத்தர் இருக்கான் பாரு ஸ்னைப்பர், அவன் நம்ம பேச்சை கேட்காம அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு வந்து அங்க இருக்க ப்ராப்ளமே தெரியாது, அசாசினேஷன் ஃபெயில் ஆயிட்டாங்க, கம்யூனிகேஷன் கட்டானால பேசி சொல்ல முடியல. இப்போ இந்த பக்கம் அந்த சிஸ்டர்ஸும் கிளம்புறாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பைலட்டும் ப்ளூ ஹேர் பொண்ணும் வந்து போய்கிட்டே இருக்காங்க பாருங்க கார்ல. அதுக்கு எதிரான ஜாம்பி இருக்கா இல்லையா, அவன் வந்து கிராஷ் பண்ணி அந்த காரை உடச்சு விட்டுறான். அப்படியே அந்த சாப்டர் முடிச்சு சாப்டர் 77 ஓபன் பண்ணா கார்ல இருந்து அவங்க 2 பேரும் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க ஒரு கிரீச்சர் நின்னுட்டு இருக்கு, அது ஜாம்பின்றதும் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறான். அப்ப இந்த பக்கம் அந்த சிஸ்டர்ஸ் வந்து வார்ன் பண்றாங்க, ரொம்ப டேஞ்சரஸான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அவனா பண்றான், அதர் சைடுல இருந்து வந்த மனுஷங்களே உங்களுக்கு என்னோட பவர் என்னன்றதை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா வாயில இருந்து புகை மாதிரி தள்ள ஆரம்பிக்குது. ஒரு பாஸ் லெவல் ஜாம்பி போல. என்னது ஜாம்பி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம பசங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவன் கையில வழியா ஒரு
ஒரு மாதிரி கருப்பு கலர் ஒரு லிக்விட் மாதிரி வருது, ஜாம்பி ஆயில்ன்றான். அந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றான், தூக்கி அடிக்கிறான். தூக்கி அடிக்கும் போது அதை வந்து கொளுத்தி விடுறான் லைட்டர் வச்சு. ஐயோ அதுல தப்பிச்சிங்க, அது வந்து நீங்க பட்டுச்சு வச்சுக்கோ, உங்க மேல இருந்து அந்த தீ வந்து போகவே போகாது. ஆனா பாவி, என்னடா இது நருட்டோல வர இட்டாச்சியோட அமர்தராசு மாதிரி இந்த ஃப்ளேம் வந்து எப்படி இருந்தாலும் எக்ஸிங்கிஷே பண்ண முடியாது. அதாவது ஃபயரை வந்து நீ ஊத்தினா அழைக்கலாம் இல்லையா, இது வந்து அழைக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ளூ ஹேர் பொண்ணு வந்து அதை மாட்டி தூக்கி அடிக்கப்படலாம். அந்த சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, மத்த ஜாம்பிஸ்லாம் அந்த பையனை தேடி தான் போறாங்க. யாரா சைபர் பையன் தான். ஏன்னா அவங்க பிரச்சனையை காசு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, ரெவல்யூஷனை வந்து அழிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்மியை அனுப்புவாங்க. அது நமக்கு தாண்டா பிரச்சனை, போட அவனை புடுறா அப்படின்ற மாதிரி அமுச்சிட்டு இருக்கும்போது அவங்களே கிளம்பி வராங்க பாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல பிரைம் மினிஸ்டர் கூட்டு போறான். அதை வந்து அங்க இருக்க சாமி வந்து பாத்துறான், ஓ இவன் போறானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் நம்ம வயலட்டோட ஃபைட் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி வயலட் ஃபைட் பண்ணல, அந்த ப்ளூ கலர் ஆப் தான் பண்றான். அந்த சாம்பி வந்து இவ கத்தி எடுத்து வெட்ட வரும்போது ஸ்மோக் ஸ்கிரீன் தூக்கி மூஞ்சி மேலே போட்டு புகையை தள்ளி விடுறோம். வந்து இரும்பிக்கிட்டே இருக்கா. இரும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே இருந்து கத்தி வச்சு அவளை வந்து ரெண்டா பொளக்கறான். அப்படியே அவன் மூஞ்சில வந்து ஒரு கோடு வந்தது. அந்த பக்கம் தூக்கி அடிக்கப்படுற ரத்தம் பலபலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து யாருன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஐயோ என்ன ஆச்சுன்ற மாதிரி இந்த பக்கம் வயலட் பார்த்துட்டு இருக்க. நாங்க ஹெல்ப் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் வராங்க. அவங்க வந்து அவங்க ஸ்வாடை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஓடி போயிடு, பக்கத்துல இன்ஃபேன்ட்ரி இருக்கு, அங்க போயிட்டு அவளை ட்ரீட்மெண்ட் பாரு, எனக்கு தெரிஞ்சு அவளை சேவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இங்க இருந்து எங்க மேட்டரை வந்து விட்டுரு, நாங்க இவங்களை பாத்துறோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வயலட் இவங்க ரெண்டு பேரும் வீக் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஜாம்பி என்ன சொல்றான், எங்க அக்காவோட தங்கச்சிங்கிறதுனால தான் சும்மா ஓட்ட ஒண்ணு, ஆனா இதுக்கு மேல சும்மா ஓட்டல வச்சுக்கோ, அது பெரிய பிரச்சனை ஆயிடும், இது பெரிய பிரச்சனை ஆயிடுமா, உன்னை ஊரோட பெரிய விஷயம்டா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா சண்டை வந்துருன்ற மாதிரி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. நான் உங்களை உயிரோட விட மாட்டேன், முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காப்ஸ் ஆயில்னு சொல்லி திரும்ப அந்த ஆயிலை வந்து உள்ள விடுறான் பாருங்க. அது மூலியமா வந்து லைட் எடுத்து போடுறான். அவனை சுத்தி அந்த ஆயில் இருக்கறனால அவனே தக்க நெறிகிறான். ஆனா இங்க ஒரு காமெடியான சீக்வன்ஸ் நடக்கும். காமெடி கிடையாது, அது ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். பட் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மூவியோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அந்த கோஸ்ட் ரைடர் இருக்கும் பத்தில, அந்த மாதிரி ஆயிடுறாப்புல தலைவன். அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 78 ஓபன் பண்ணா அவனே கொளுத்திக்கிட்டு கோஸ்ட் ரைடர் மாதிரி அவனை சுத்தி அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் என்வெலப் ஆகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வயலட் வந்து இவனாலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் கொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். விட விட மாட்டேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சிஸ்டர்ஸ் என்ன சொல்றான், வயலட் எங்க தப்பிச்சு போடின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சறா, என்ன தைரியம் இந்த பரகேசல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. இப்ப அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவனா சொல்றான், ஒரு நிமிஷம் லிட்டி, லாஸ்ட் டைம் முடிதா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு எல்லா ஸ்பாட்லைட்டும் எடுத்துட்டு போயிட்டேன், இந்த வாட்டி நான் வரேன்னு சொல்லிட்டு அவ எழுச்சி மூஞ்சில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கல் மாஸ்க் மாதிரி அவளுக்கும் வந்துருது. இவளும் வந்து அந்த பவர் அட்டைன் பண்ணிட்டா போல. என்னடா விஷயம் இது, இவ மனுஷியா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. எங்க சீஃபோட ஜீன் என்றதை நான் காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். சரின்னு வயலட் வந்து ஒதுங்கிறா. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஃபெமிலியரா இருக்கே, ஆனா இந்த ஃபீல் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த சாம்பி பாத்துட்டு இருக்க. இவன் என்ன பண்றா, கத்தி எடுத்துட்டு ஏதோ எங்களை கொல்ல போறேன்னு சொன்ன, வா சண்டே போடலாமான்ற மாதிரி கேட்கும்போது நானும் அந்த ஃபன்னுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றா, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கல் மண்டே வந்து ஃபயர் வச்சு ஒரு பிளாஸ்ட் மாதிரி கொடுக்குறான். இவ அதை வந்து வெட்டுவா அப்படின்னு பார்த்தா உறிஞ்சிக்கிறா, ஏதோ தண்ணி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சி குடிச்சிட்டு எல்லாம் டேஸ்டியா இருந்தது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கு. இதுல இம்பாசிபிளான விஷயம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் இவனை ஓங்கி ஒரு உதைக்கிறான். இது ரொம்ப இம்பாசிபிள்ரா, அவன் எப்படி என்ன அடிக்கிறான், சாதாரண மனுஷிக்கு இப்படி பவர் வந்தது, என்னையே பெரட்டி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை அடிக்கிறதுக்கு எழுந்து நிற்கிறான் பாருங்க. இப்போ அந்த பக்கம் ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடர் வந்து கத்திட்டு இருக்காங்க, டே நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் கம்முன்னு இருக்கும், நான் ஃபைட் பண்ண போறேன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 79 ஓப்பன் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஜாம்பி கிட்ட ஓவர் சேர் பேசுறேன், எங்க பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது ஹோட்டலுக்கு திறந்து விட்டுட்டேன்ற மாதிரி சொல்ல, சரி அங்க நீ கொஞ்சம் வெளியே வா, என்னன்னா வயலட்டுக்கும் லாங்கிக்கு பிரச்சனை, அதாவது அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு தான் லாங்கி, அது ஏதோ ப்ராப்ளம் போல, நீ போய் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க அவரு சேஃபா இருப்பாருன்ற மாதிரி கேட்கும்போது அது நம்ம அட்டிப்பா நம்ம புள்ளிங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி விடுவோம். நம்ம தலைவனும் அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றதை பார்க்கறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் ஃபைட்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். என்னன்னா டான் இருக்கா இல்லையா, அவ எப்பயும் போல ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வரும்போது இவ வந்து அது இது எடுத்து அந்தக்குள்ள செலுத்திக்கலாம் அப்படின்னு பாப்பா. என்னன்னா நம்ம ஜாம்பியோட ஜீன் இருக்கு இல்லையா, அதுதான் ஏமா அதுக்கு என்ன வந்து சைடு எஃபெக்ட் வரும் யாருக்குமே தெரியாது, நீ நம்ம அதை குத்திக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது வயலட் என்ன மாதிரி ஒரு பிரசிடென்ட் தான், நீ எல்லாம் வந்து எனக்கு கீழே இருக்கவதா, ஆனா உனக்குலாம் இவ்வளவு பவர் இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாது, என் சைடு எஃபெக்ட் பத்திலாம் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கட்டு குத்திக்குவாது. அது குத்திக்கிறவனே தான் அந்த பவர் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ வயலட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கா, கண்ட்ரோல் பண்ண உன்னோட எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அவன் ஃபயரை வச்சு அடிக்க என்ன பண்றா அப்படின்னா அதெல்லாம் வந்து உறிஞ்சிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவன் அடிக்கிறான் பாருங்க. அப்ப நீயே அந்த ஃபயரை வச்சுக்கடான்னு சொல்லிட்டு இவ ஃபயர் பிரெத் விட்டுட்டு இவரோட காத்து இருக்கு இல்லையா, மூச்சு காத்து, அந்த மூச்சு காத்தை யூஸ் பண்ணி அந்த ஃபயர் மொத்தத்தையும் அப்படியே வந்து அந்த பக்கம் பேக் சைடு தள்ளுறா. அது ஒரு சூறாவளி அடிக்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க ஊதுன எப்படா இந்த மாதிரி அளவு இவ்வளவு பெரிய காத்து வரும், இது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த பொண்ணு போட்டு அவனை பெரட்டி எடுத்துட்டு இருக்கா. இந்த ஃபீல் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான கிரீச்சர் நீன்ற மாதிரி ஜாம்பியை பயப்பட ஆரம்பிக்குது. அப்போ வயலட் வந்து கண்ட்ரோல் பண்ணோட எமோஷன்ஸ்ன்ற மாதிரி கத்துறா. என்னன்னா ஃபைட் பண்ண செகண்ட் ஸ்டேஜுக்கு ஸ்டார்டிங்லேயே போயிட்டா பாத்தீங்களா, அதனால கொஞ்சமா அந்த பவர் வந்து அவளை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் பைத்தியகாரித்தனமா பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். அதனாலதான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனா இவன் இந்த பக்கம் சைக்கோ தரமா பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பாய்.